رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. குர்ஆன் முழுக்க எங்கெல்லாம் அதாவது தொழுகையை பற்றி பேசுகிறானோ அதற்கு அடுத்த பற்றி பேசுவான். சில விஷயங்களை இணைத்து பேசுவது அல்லாஹ்வுடைய வழமை. அதுபோல தொழுகையை பற்றி பேசும் போதெல்லாம் ஸகாத்தை பற்றி பேசுவான். அதற்கு அடுத்து எங்கெல்லாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறானோ அங்கெல்லாம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று பேசுவான். அல்லாஹ்வை வணங்கப்பட வேண்டும் என்று பேசுகிற இடத்தில் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்வது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். இப்படி குர்ஆன் எடுத்து அல்லாஹ் பேசுவார். இந்த உலகத்தில் சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுகிற எல்லோருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் உங்களுடைய தாய்மார்களினுடைய காலடியிலே உண்டு என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி, ரிதர் ரப்பி ஃபி ரிதல் வாலிதி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் அத்தாவினுடைய பொருத்தத்திலே இருக்கிறது. ஒரு மகனை அத்தா பொருந்திக் கொள்வாரையானால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அத்தாவோடு சண்டையிட்டு அத்தாவினுடைய கோபத்தை வாங்கிய ஒரு பிள்ளை அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்று அழுது புலம்பி கேட்டாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதில்லை. ஆக அந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமையை மார்க்கம் மிக உயர்ந்த விஷயமாக சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்று விட்டு வந்து சொன்னார்கள், ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி. அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, ஹாரிஸா சமீஅத்து கிராஅத்தக ஃபில் ஜன்னah. நான் மேராஜுக்கு போகும்போது சொர்க்கத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பதை நான் கேட்டேன். அப்ப சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதுகிற பாக்கியம் ஹாரிஸாவுக்கு கிடைத்தது. இப்ப சொர்க்கத்துல குர்ஆன் ஓதும் போது யாரு கேட்பா? அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய கலாமை அல்லாஹ்விடத்திலேயே ஓதி காட்டுகிற பெரும் பாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கு கிடைக்கும்? ஹாரிஸத் இப்னு நுஅமானை போன்ற மனிதர்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் இஷாவினுடைய தொழுகை முடிந்த பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில ரெண்டு தூண்களுக்கு நடுவுல ரெண்டு தூண்களை இப்படி கைய வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பள்ளியில தொழுகை முடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க. யதார்த்தமா பள்ளிக்கு வந்த ஹாரிஸத் இப்னு நுஅமான் நபி அவர்கள் ரெண்டு தூண்களுக்கு மத்தியில நிற்பதை பார்த்து பார்க்காதது போல போய் தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் ரெண்டு ரக்காத் தொழுகை முடித்து திரும்பிய பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூண்ல இருந்து கையை எடுத்துக்கிட்டு சாதாரணமா நிக்கிறாங்க. ஹாரிஸா பக்கத்துல வந்த உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் வார்த்தை, அமா சல்லம்த அலைய இது மரர்த்த யா ஹாரிஸா. நீ கடந்து போனல்ல, நான் நிக்கிறத பார்த்தல்ல, நான் நிக்கிறத பார்த்து என்ன கடந்து போகும்போது ஒரு சலாம் சொல்லி இருக்க கூடாதா? நீ பாட்டுக்கு போயிட்டியத்தா, ஒரு சலாம் சொல்லி இருக்க கூடாதான்னு கேட்டான். அப்ப ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கரிஹத்து அன் அக்தா கலாமக்க யா ரசூலல்லாஹ். நாயகமே, நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த பேச்சை துண்டிக்கிறத நான் வெறுத்தேன். அந்த பேச்சுக்கு இடையூறு வரக்கூடாதுங்கிறதுனால நான் சலாம் சொல்லாம போனேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க,
நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தனோ அவரை நீ பாத்தியான்னு கேட்டாங்க. ஹாரிசா சொன்னாங்க, ஆமா யார சொல்லலாம், நீங்க இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களோ அந்த உருவத்தையும் நான் பார்த்தேன். நான் பார்த்ததுனாலதான் உங்களுக்கு சலாம் சொல்லாம நான் போயிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாரிசா அதனாலதான் சொன்னேன், நீ என்ன கடந்து போகும்போது ஒரு சலாம் சொல்லி இருக்க கூடாதா? நான் ஜிப்ரீல்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு இருக்கும் போது நீ கடந்து போனல்ல, நீ ஒரு சலாம் சொல்லி இருந்தா நானும் பதில் சொல்லி இருப்பேன், ஜிப்ரீலும் பதில் சொல்லி இருப்பார். இந்த உம்மத்துல அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, அதனாலதான் நீங்க சலாம் சொல்லக்கூடாதான்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாரிசா உன்னை பத்தி தான் நானும் ஜிப்ரீலும் பேசிட்டு இருந்தோம். ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அசந்து போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலும் அமரர்களினுடைய தலைவராக இருக்கிற ஜிப்ரீலும் என்னை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் என்ன பாக்கியம் எனக்குள் இருக்குது, என்ன அமல், அதற்கான காரணம் என்ன, எதனால நீங்க என்னை பற்றி பேசுறீங்க, அப்படி என்ன பேசுறீங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துல ஒரு சிலர்களுக்கு மட்டும்தான் குடும்பத்தோடு சொர்க்கம் போற பாக்கியம் அல்லாஹ் கொடுப்பான். அவருடைய மனைவி, புள்ள, பேர புள்ள, எத்தனை தலைமுறை இருக்குதோ அத்தனை தலைமுறையும் ஒண்ணு கூட நரகம் போகாம ஒட்டு மொத்தமா சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் ஒரு சிலர்களுக்கு உண்டு. அந்த ஒரு சிலர்களில் ஹாரிசா நீயும் இருப்பதாக ஜிப்ரீல் இப்போது சொன்னார். ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அர்த்தத்தை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த பாக்கியம் எல்லாம் எனக்கு எதனால கிடைக்குதுன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பி பரக்கத்தி பிர்ரில் வாலிதைன், நீ பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையின் காரணத்தால். ஹாரிஸா இப்னு நுஅமான் தன்னுடைய அம்மா ரொம்ப தள்ளாத வயதில் இருக்கும் போதெல்லாம் ஹஜ்ரத் சையதுனா ஹாரிஸா உம்மாவுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக ஒரு அனுமதி வாங்கி இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஃபர்லான தொழுகைக்கு வந்து தொழுகை முடிச்ச உடனே நீங்க திரும்புறதுக்கு முன்னால நான் எழுப்பி போயிருவேன். ஏன்னா நான் போய் தான் இந்த உம்மா படுக்கையில இருக்கிற உம்மாவை தூக்கி உட்கார வச்சு இந்த உம்மாவுக்கு நான் தான் ஒது செஞ்சு வைக்கணும். ஒது செஞ்ச பின்னாலதான் எங்க உம்மா பருவ தொழ முடியும். அதனால நீங்க சலாம் கொடுத்த உடனே பள்ளியை விட்டு நான் போகணும், அதுக்கு நீங்க அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. தாராளமா போத்தாண்டாங்க. அந்த அளவுக்கு தாய் மேல அவங்க கொண்டிருந்த அந்த பாசம், அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு குடும்பத்தோட சொர்க்கம் போறாங்க ஒண்ணு. இந்த உலகத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம கண்ணால பார்த்திருக்கிறாங்க ரெண்டு. மூணாவது, ஹாரிஸா குர்ஆன் ஓதுனா சொர்க்கத்துல ஓதுறாரு, ஓதுனா அல்லாஹ் கேட்கிறான். இவ்வளவு பாக்கியங்களும் ஹஜ்ரத் ஹாரிஸா இப்னு நுஅமானுக்கு கிடைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் அவங்க பெற்றோர்களுக்கு செய்த பணிவிட. அந்த பணிவிடையின் பாக்கியத்தினால் அல்லாஹ் இவ்வளவு பெரிய மகத்துவத்தை தந்திருக்கிறான். தஃசீர் ரூஹுல் பயான்ல இருக்கிற ஒரு செய்தி, அப்துல் ரஸாக் அப்படிங்கிற ஒரு ஞானி, மிகப்பெரிய ஆலிம், அவர் ஒரு ஊருக்கு வந்துட்டாருன்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஆலிம்கள் எல்லாம் அவரிடத்தில் போய் சந்தேகம் கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானம் பெற்ற மகான். அவர் பகதாதினுடைய ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தார். அந்த பள்ளிவாசலுக்கு அவர் வருகிறார் என்று தெரிந்த உடனே சுற்று வட்டாரத்துல இருந்த எல்லோரும் வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வெளிப்பள்ளியில இதெல்லாம் நடக்குது. ஆனா உள்பள்ளியில ஒரு 20ல இருந்து 22 வயது நிரம்ப பெற்ற ஒரு இளைஞர் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து ரஸ்மி ஓதிட்டு இருக்கிறாரு. இந்த அப்துல் ரஸாக் அவர்களினுடைய உரைய அவங்க காது கொடுத்து கேட்கல. அவங்க பாட்டுக்கு என்ன செய்யறாங்க, ஓதிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு வயதான மனிதர் உள்ளே வந்தார். வந்தவர் இவரிடத்தில் கேட்டார், நீங்க எல்லாரும் அவருடைய அப்துல் ரஸாக்கினுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் தனியா இருக்கிறீங்களே என்னன்னு கேட்டாங்க. அந்த இளைஞர் சொன்னார், மக்கள் அப்துல் ரஸாக்கிடமிருந்து ஞானத்தை எடுக்கிறாங்க, நான் ரஸாக்கான அல்லாஹ்ட்ட இருந்து ஞானத்தை எடுக்கிறேன். அல்லாஹ் எனக்கு சில ஞானங்களை, அபரிமிதமான ஞானங்களை எனக்கு தந்திருக்கிறான், அதனால நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இளைஞர் கேட்டார், ஆமா இவ்வளவு பேர் அங்க இருக்கும் போது நீங்களும் என்ன மாதிரி தனியா உள்ள வந்திருக்கிறீங்களே, நீங்க யாருன்னு கேட்டார். அப்பதான் வந்த பெரிய மனிதர் சொன்னார், நான் தான் ஹுதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் உங்கள்கிட்ட அப்துல் ரஸாக்கினுடைய ஞானத்தை விட தன்னுடைய தாயின் பணிவிடையின் காரணத்தினால்
என்னுடைய நெருக்கம் பெற்ற ஒரு இளைஞர் இந்த பள்ளிக்கு உள்ள தனியா இருக்கிறாரு, அவருக்கு போய் ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அந்த உலகத்தில் கிளர் நபியை கண்ணால் கண்டவர்களில் அந்த இளைஞரும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். நீங்க போற அல்லாஹ் சொன்னா, அதனால நான் வந்தேன். இப்ப நாம விளங்குறோம், ஒரு தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்தால் மேல அத்தனை பாக்கியம் கிடைக்கிறது என்றால், அடுத்த ஒரு பெரும் பாக்கியம் இந்த உலகத்தில் ஹயாத்து நபியாக இருக்கக்கூடிய செய்தனா ஹதரத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்ணால் பார்க்கும் பாக்கியம் கிடைக்கிறது. ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவாப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உம்ராவுல தவாப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி தவாப் செய்யும் போது ஒரு இளைஞர், யமன் நாட்டில் இருந்து வந்த ஒரு இளைஞர் தன்னுடைய முடியாத உம்மாவை தோல்ல தூக்கி உட்கார வச்சிருக்கிறார். தோல்ல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு உம்மாவுக்கு தவாப் செய்து காட்டுறாரு. இவர் தவாப் செய்யறாரு, உம்மாவும் கஅபாவை தவாப் செய்யறாங்க. இந்த காட்சியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. பார்த்த உடனே அந்த இளைஞரை பார்த்து ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரிச்சாங்க. சிரிச்ச உடனே அந்த சிரிப்பின் அர்த்தம் புரிந்து கொண்ட அந்த இளைஞர் வந்தார். வந்து சொன்னாரு, இது என்னுடைய உம்மா, இந்த உம்மாவுக்கு நான் ஒட்டகம் மாதிரி செயல்படுறேன். எப்படி ஒட்டகத்துல நாம ஒரு ஒட்டகம் ஒரு ஆளை சுமந்து செல்லுமோ, அது போல என் தாய்க்கு நான் ஒட்டகமாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். என் அம்மாவுக்கு நான் தவாப் செஞ்சு காட்டிட்டு இருக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு அடுத்து கேட்டாரு, அத்தரானி ஜஸைத்துஹா, என் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பகரம் இருக்கு இல்லையா, தாய்க்கு செய்ய வேண்டிய பகரம், அந்த பகரத்தை நிறைவேற்றிய பிள்ளையாக நான் மாறிவிடுவேனா? ஏன்னா முடியாத எங்க அம்மாவை உம்ராவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன், கஅபாவை தவாப் செஞ்சு காட்டுறேன், சரி செய்ய வைக்கிறேன், எல்லாம் செய்யறேன். இதை செஞ்சா ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமைய செஞ்சு முடிச்ச லெவல் வருமானு கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அது எப்படிப்பா வரும்ல? ஒருபோதும் வராது. எந்த அளவுக்கு வராது அப்படின்னு சொன்னா, லா பி ஸஃப்ரத்தின் மின் ஸஃபராத்தில் வாலிதா, அம்மா உன்னை கர்ப்பத்துல இருக்கும் போது வலியினால கஷ்டத்தினால ஒரு பெருமூச்சு விட்டால, அந்த ஒரு பெருமூச்சுக்கு உன்னுடைய இந்த செயல் ஈடாகாது. நீ செய்ய நினைக்கிற ஏதோ எங்க அம்மாவுக்கு ஒரு தடவை கஅபாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டு என்னை சுத்தி எங்க அம்மாவை தோல்ல தூக்கி வச்சு சுத்திட்டா நான் என்னுடைய பிறவி பையனை அடைஞ்ச மாதிரி ஆகிடுவேன்னு நீ நினைக்கிற. இல்ல இல்ல, உன் அம்மா உன்னை ஒழித்துக்குள்ள வச்சிருக்கும் போது அவ பட்ட கஷ்டத்துல ஒரு கஷ்டத்துக்கு கூட இது ஈடாகாது, அதை புரிந்து கொள்ள அப்படின்னா. ஒரு தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு பாக்கியம் இவ்வளவு இருக்கு. இதை செய்யும் போதுதான், ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன நியதியை வச்சிருக்கிறான், ஆதம் நபியை தவிர வேறு யாரையும் அத்தா அம்மா இல்லாம அல்லாஹ் படைக்கல. இந்த உலகத்துல யாராக இருந்தாலும், அல்லாஹ் படைப்பவனாக இருந்தாலும், ஒரு பிள்ளை உலகத்துல வருவதற்கு ஒரு தாயும் தந்தையும் தேவை. அவர்கள் மூலமாகத்தான் இந்த பிள்ளையை அல்லாஹ் உலகத்துக்கு அறிமுகம் பண்ணினான். எனவே அல்லாஹ் விரும்புறான், என்னை வணங்குகிற மனிதர்கள் அவனை பெற்ற பெற்றோர்களினுடைய அன்புக்கு இலக்கானவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நிறைவாக நமக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், وسلام على المرسلين والحمد لله رب العالمين. بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل البيت وسلم، وصل على جميع الأنبياء والمرسلين، والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.